பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுலை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுத்து அபிஷேகிக்கிறார். அப்படி ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவனுக்கு சாமுவேல் மூலம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் என்றால், கர்த்தருடைய மனதிலிருந்து ஒரு காரியம் சொல்லுகிறார். அமலேக்கியனை அழிக்க வேண்டும் என்று. இந்த காரியத்தை உள்வாங்கி அமலேக்கியரை அழிக்க புறப்படும் போது சவுல் கேனியரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நான் அமலேக்கியனை அழிக்க போகிறேன். அமலேக்கியரை அழிக்கும் போது நீங்களும் அதோடு கூட சேர்ந்து அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் நடுவிலிருந்து விலகி போங்கள். ஏன் நீங்கள் விலகி போனோம், ஏன் நீங்கள் அழிக்கப்படக்கூடாது என்றால், நீங்கள் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தீர்கள் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடியும். அது போலவே கேனியர் விலகி போகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல அமலேக்கியரை அழிக்க போகும்போது அந்த இடத்தில் இருக்கிற நன்மை, அதாவது இந்த கேனியர்கிட்ட என்ன வெளிப்பட்டிருக்கிறது, நன்மை வெளிப்பட்டிருக்கிறது. இந்த கேனியரை அழிச்சிடக்கூடாது, இவங்க நன்மை செய்கிறவங்க என்கிற காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கேனியரை எந்த விதத்திலையும் அழிக்காமல் அமலேக்கின் மேலே கை வைக்கிறதை பார்க்க முடியும். இது போல தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுகிறேன். சில நேரத்தில் சிலர் செய்கிற செயல்கள் நமக்கு பிடிக்காம ஆயிரும். ஒரு கேரக்டரை வச்சு தான் பல நேரத்தில் நாம் ஒரு நபரை நேசிக்கிறதும் வெறுக்கிறதுமாய் இருக்கிறது. சுபாவத்தை வைத்து. ஆமே, நம்ம கூட பழகிறவங்களில் நமக்கு சிலரை ரொம்ப பிடிக்கும், சிலரை ரொம்ப பிடிக்காமலே போகும். இதெல்லாம் எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த கேரக்டரை வச்சு தான் இருக்கும். ஆமேன். தீமையான காரியங்கள் அழிக்கப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் நன்மையான காரியங்கள் அழிக்கப்படாதபடி நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய செயல் நமக்கு பிடிக்காம ஆகும்போது பல நேரத்தில் அந்த நபரையே நம்ம வெறுத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு செயலை நம்ம செய்ய அந்த கேரக்டரை வெறுப்போம், அந்த நபரை நேசிப்போம். பாருங்கள், பவுலுக்கு விரோதமாய் ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் வந்து டெய்லி அவள் என்னெல்லாமோ பேசி பவுலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு நாள் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு என்ன செய்வார் தெரியுமா? அவளை அட்டாக் பண்ணாமல் அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணார். இதனால் என்னாச்சு தெரியுமா? அந்த ஸ்பிரிட் அவளை விட்டு விலகி போய் அவள் காக்கப்பட்டாள், அவள் சொஸ்தமானாள், அவள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாள். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். ஆமென். சிலருடைய செயல் நிமித்தம் நமக்குள்ளே எழும்புகிற பகை, அப்படிப்பட்ட பகை அமலேக்கியனை அழிக்கட்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற நன்மை, ஏதோ ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட நல்லா பழகியிருப்பாங்க, நல்லா பேசியிருப்பாங்க, அதை மனசில் வச்சுட்டு அந்த கேனியர் காப்பாற்றப்பட, அமலேக்கியன் அழிக்கப்பட, அதாவது தீமை அழிக்கப்படட்டும், நன்மை காக்கப்படட்டும். இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக இருந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய், நன்மையாய், சமாதானமாய் இருக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மில் உள்ள பாவத்தை வெறுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. அவர் பாவம் அவரிடத்தில் சேராது, தீமை அவரிடத்தில் சேராது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்தார்ல, அது அர்த்தம் நம்மில் இருக்கிற தீமையை வெறுத்தார், நம்மை நேசிக்கிறார். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? எனக்கு ஏசாவை பிடிக்காது, அதனால் மொத்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது அப்படி ஆண்டவர் சொன்னார். இல்லை, ஏசா உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தகப்பனுக்கு மனநோவை உண்டாக்கினவர், வேதனை உண்டாக்கின ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேரும் சகோதரர்கள் அல்லவா? பொதுவாக பாருங்கள்,
ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா அந்த குடும்பத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது உலக வழக்கங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு அப்படி இருக்கக்கூடாது. தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மையை சிநேகியுங்கள். ஆமென். ஒருத்தங்க கேரக்டர் பிடிக்கலையா, அந்த காரியத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடுங்க. எப்படி போராட? மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை, ஆவியில் தேவ சமூகத்திலிருந்து அந்த சுபாவ மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த பகையை நமக்குள்ளே வைக்காதபடி எத்தனையோ கேனியர்களை அழித்து விடுகிறோம். எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர் உள்ளவங்க ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, மொத்தமாக அவங்கள பகைச்சாச்சு. இப்படி எத்தனை உறவுகளை நம்ம இழந்திருக்கிறோம், வெறுத்திருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட நிலை தொடராதபடி நல்ல ஜாக்கிரதையாய் கவனமாய் செயல்பட ஆண்டவர்கிட்ட அனுதினம் கிருபையும் கேட்க வேண்டும், ஞானத்தையும் கேட்க வேண்டும், பக்குவத்தையும் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே அப்பா, தீமையான அமலேக்கியனை அழிக்கவும் கேனியர் அன்று காக்கப்படவும் சவுல் செயல்பட்டது போல நாங்களும் தீமைதான் அழியணும், நன்மை அழிஞ்சிடக்கூடாதப்பா. ஆண்டவரை களையை அழிக்கிறேன்னு சொல்லி கதிரையும் சேர்த்து அழிச்சிடக்கூடாதப்பா. இப்படிப்பட்ட உணர்வையும் கிருபைகளையும் பக்குவத்தையும் ஞானத்தையும் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.